தாய்க்கு தாயாகவோ தந்தைக்கு தந்தையாகவோ வளர்த்து வந்து வாலிப அடையும் வரை எங்களை வளர்த்து வந்தீங்க அண்ணா. வாலிப வாரத்துக்கு பிற்பாடும் என்னை போல அர்த்தம் என்ன பார்த்து கேவலமா செய்து உங்களுக்கு திருமணம் செய்து வச்சிருக்கீங்க அண்ணா. அதாவது அடுத்தது காரணம் எப்படி உங்களுக்கு தெய்வத்தை எப்படி பக்தன் அடிபடி வேணும் அப்படி அடிபடியக்கூடிய நாங்க இன்னைக்கு திரவிடிய பணிந்து வைக்கிறேன். எங்களை எதை கூப்பிட்டீங்க, என்னது கூப்பிட்டீங்க? என்னுடைய பாதாரத்தை நீங்க பணிந்தனால் நம்மளுடைய அரண்மனையில நீங்க எப்படி எல்லாம் வாழ வேண்டும் தெரியுமா? அப்படி மல்லிகை முல்லைக்கு கொங்கு மந்தாண்டு சொல்லப்பட்ட பலவிதமான மலையை கொண்டு வந்து அந்நீரால் கலகி பட்டாரால் தொடர்த்து என் பாதத்தை பணிந்தனால் என்றும் சுகத்தோடு வந்திருப்பீர்கள். நீங்க வாழ்வீங்க சொன்னா போதும் இந்த வையகத்திலே கொடிகட்டி பறந்து விடுவேன். இருந்தாலும் உங்களிடம் ஒரு வார்த்தை கேட்டேன், என் மேல கோபப்பட மாட்டீங்க. அண்ணன் எடுத்து ஒரு வார்த்தை என்ன 1000 வார்த்தை கேள்வி என்ன கேட்கறீங்க கேளுங்க. என் தங்க கேடி கேக்குற அண்ணா, அதி சீக்கிரமாக இந்த தங்கைமார்களை இருவரையும் அழைச்சிருக்கிறீங்களே, என்னென்ன விஷயம்? அரண்மனையில் இருந்தவளை தாதிமார்களை விட்டு நீங்கள் அதி சீக்கிரமாக அழைத்த காரணம் என்னன்னா, என்ன தினமும் கூப்பிடாது இன்னைக்கு மட்டும் என்ன கூப்பிடுறீங்களே, என்ன என்ன கேட்கறீங்க? அம்மா நீங்களும் வயதுக்கு வந்து வயது ஆகிவிட்டீர்கள், தக்க பருவம் மங்கையாகி என்னை போல அரசர்களை என்ன நினைப்பாங்க? எப்படி ஏன்னா ஒரு வாலிபம் உள்ள பிள்ளைங்களை இன்னமும் வீட்டோட வச்சிருக்கிறானே, இவங்க ஒரு அரசனா, இவங்க ஒரு ராஜனா, இவங்க ஒரு அரக்கனா, அப்படி போல என்னை போல அரக்கர்களா என்னை பார்த்து ஏகாமாக நினைப்பார்கள். அதனால உங்களுக்கு திருமணம் செய்யலான்னு ஒரு ஆசை. இதுக்குதான் உங்களை கூப்பிட்டேன். என்னுடைய எண்ணத்தோட உங்களுடைய எண்ணம் எப்படி இருக்கும் தெரியுங்களா? நீங்க வளர்ந்த பிள்ளைங்க கல்யாணம் பண்ணி என்னன்னு தெரியாது. என்னுடைய மந்திரியை கூப்பிட்டு நாங்க என்னன்னு கூப்பிட்டு கேக்குறோம். கொஞ்சம் சரி தங்க தோழி அடியே கண்ணன் கண்ணம்மா எங்க அண்ணன் திடீர்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க. என்னமா வார்த்தை சொன்னார்? அப்படியே அடியம்மா இருவருக்கு அத கல்யாணம் செய்து வைக்கிறாங்க.
கல்யாணம்னா என்னடி? அட அத கண்ணாலனா என்னென்ன அது எப்படி இருக்கும்? சிகப்பா பச்சையா இல்ல நீளமா இருக்குமா சின்னதா இருக்குமா? கல்யாணம்னா எப்படி இருக்கும்? நல்ல குளுகுளுன்னு இருக்குமா? ஓ கண்ணாலத்தை பத்தி கேக்குற? ஆமா. கண்ணாலனா கருப்பா இருக்குமா? கருப்பா இருக்குமா? ஆமா. அந்த கல்யாணம் வேண்டாம். எனக்கு கல்யாணம் வேண்டாம். கல்யாணம் தான் எப்படி இருக்குன்னு இந்த கண்ணன் கண்ணம்மா கிட்ட கேட்டேன். கருப்பா இருக்குன்னு சொல்லிட்டா. எனக்கு கருப்பே பிடிக்காதண்ணா. எனக்கு கல்யாணம் வேண்டாங்க. என்ன கருப்பா இருக்கு? ஊடெல்லாம் சுத்தம் பண்றோம்ல. ஆமா கருப்பா இருக்குன்னு சொன்னாங்க. அம்மா எது தப்பா நினைச்சிருக்கீங்க? அட ஏற்கனவே இருந்த கருப்பு ஊட்ட நம்ம சின்னாம அடிச்சு வள்ளி அடிச்சு சுத்தபத்தம் வச்சு அப்படின்னு சொல்லிடுறேன். ஆமாங்க. அது விளக்கமா சொல்ல முடியும். சாட்சி காத்து மாதிரி கருப்பா இருக்குதுன்னா என்ன எங்க தங்கை பயந்து மாட்டாங்க. அது ஏதோ ஒப்பை தங்கை மாதிரி சின்ன பிள்ளைங்களா? அட சரி 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 அதுக்கு விளக்கமா சொல்லி அனுப்புறேங்க. சொல்லுங்க. அவன் என்ன சொன்னானா வீடு எல்லாம் கருப்பாக இருக்குமா, அதுக்கு சின்னாம அடிச்சு சுத்தபத்தமா வெள்ளையா செஞ்சு அதுக்கு முற்பாடு திருமணம் செய்யலாம்னு சொல்லிக்கிறான். இதெல்லாம் தப்பா? அப்படியா? என் தங்கச்சி நல்ல விளக்கமா எடுத்து சொல்றான். சொல்லுங்க. அண்ணா ஓயாமா கல்யாணம்னா என்ன என்னன்னு கேக்குற? ஆமா. என்ன கண்ணன் நோண்டுவாங்கம்மா? என்ன கண்ணன் நோண்டுவாங்களே? ஆமாமா. ஐயோ அண்ணா அந்த பையனே சரியில்லைண்ணா. என்ன கல்யாணம்னா கண்ணன் நோண்டிட்டா எப்படின்னா பாப்பான்? கல்யாணம் பண்ணது ஏன் மகாராஜா முகூர்த்த கால் நோண்டுறோம்ல பாலக்கண்ணுக்கு. அட வாழைக்கண்ணு கட்டி வைக்கணும்ல, அது கண்ணுன்னு சொன்னியா? ஆமாங்க. கண்டா அவன் சொன்னது தப்பு இல்ல. கல்யாணம் என்றா மோட்டக்கால் எடுத்து வச்சு வாழை மரம் கண்ணு கொண்டு வந்து நட்டு ரெண்டு பக்கமும் வாழை மரம் நடுவாங்க. அதுதான் கண்ணுன்னு சொல்லுவாங்க பூலோகத்துல. ஆமா. என்ன பண்ணுங்க அத விளக்கமா பொறுமையா தெளிவா எடுத்து சொல்லு. சரி சரிங்க போதும். என்ன ஆகும்? விட்டு ஊர் மாலை அடிப்பாங்கம்மா. என்ன ஊர் மாலை அடிப்பாங்க? ஐயோ அண்ணா அண்ணா எங்க தங்கச்சியால விட்டு நியாயமா தான் இருக்கேன். அந்த கல்யாணம் என்ன ஊர் மேல விட்டு அடிப்பாங்க. அவன் கூட உடம்புக்கு தாங்கிக்கும். நான் எப்படின்னா தாங்குவேன். இல்லைங்க இப்ப தாலி கட்டினா கெட்டி மாலன்ட்டு ஊர்வலமா முன்னாடி போறாங்களா? ஊர்வலமா சுத்துறாங்க. அதை ஊரை சுத்துறாங்களா? அதை சொன்னாங்க. அம்மா ஏதோ தப்பா நினைச்சிருக்கீங்க. தாலி திருமணம் கழிக்க கட்டணம் வைத்து உங்களை வீட்டுல வச்சிருந்தா யாருக்கு தெரியும்? 4 பேத்துக்கு தெரியாது. இதுதான் பொண்ணு, இதுதான் மாப்பிள்ளை. நீ வந்து என்னுடைய தங்கா, இவன் என்னுடைய தங்கன்னு தெரியும். மாப்பிள்ளை எந்த நாட்டு அரசன்? அழகா இருக்கிறானா, இல்ல உச்சமா இருக்கிறானா, இல்ல ஊனமா இருக்கிறானா, கருப்பா இருக்கிறானா, இவநாட்டு தவக்காலிக்கு பிறந்துக்கிறானா அப்படின்னு நாட்டு மக்கள் எல்லாம் தெரியணும். அதனால ஊர் மேல ஊர்வலம் சுத்தி வருது. சுத்தி வளைஞ்சு பேசாம கல்யாணம் பண்ணா என்ன நடக்கும்? கல்யாணம் பண்ணாரே கல்யாணம் பண்றதுக்கு என்னெல்லாம் பண்ணுவாங்க? விளக்கமா கேக்குது. இது எடுத்துக்கொள்றாரு. கல்யாணம் பண்ணா என்னென்ன பண்ணுவாங்க? எனக்கு கல்யாணம் பண்ணிட்டு சீர் வரிசை கொடுத்து அனுப்புவாங்க. எப்படி எப்படி சீர் வரிசை? வண்டியில ஆட்டோல அனுப்புவாங்க. கட்டல் ஒண்ணு, ஒரு கீரை ஒண்ணு, 2 தலைவாணி, ஒரு பாய். அப்படியா? அப்புறம் ஒரு கிடி கொடுப்பாங்க. அப்புறம் ஒரு சொம்பு, ஒரு டம்ளர். அத கேக்குறீங்க? பெட்டு மேல போட்டு 2 தலைக்கு வச்சுக்கோங்கடாப்பா. பெட்டு மேல போட்டு தலைக்கு தலைவாணி வச்சுக்கோங்க. யாரே நானே அக்காவும் படுத்துக்கிறதுக்கு? 2 பேரும் படுத்தீங்கன்னா 6 பேரும் படுங்க. ஓய் ஒரு சொம்பு குடுத்து பால் கொடுத்து அனுப்புவாங்க. உள்ள போமானு போன லைட் அனுப்பி விடுவாங்க. அங்க அமைச்சுட்டு என்ன பண்ணுவோன்னு கேக்குறாங்க. கட்ல
ஏன்னா கட்டளை எப்படி என்ன உடையும்? ஏமா நீ புது பிள்ளை கொஞ்சம் முன்ன பண்ணா கட்டில உடஞ்சு போயிருமா? அதான் ட்ரைனிங் பார்த்து என்னன்னா ட்ரைனிங் எடுத்துட்டு போயிருங்க பிள்ளைங்க. ஓய் ஓய் நீ யாரும் விளக்கமா கேட்கறது? அப்படி இருந்தாலும் இதோ தக்க பருவத்திற்கு வந்துட்டீங்க. தாய்க்கு தாயாகவும் தகப்பனுக்கு தகப்பனாகவும் இருந்து வளர்த்து வாலிப செஞ்சுட்டேன். அதாவது அடுத்ததாவது திருமணம் செய்ய வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. அண்ணா இன்னும் ஒரே ஒரு இத்தனை வருஷமா இத்தனை சொன்னீங்க கேட்டுக்கிட்டோம். இந்த ஒரே ஒரு பேச்சுக்கு நான் ஒரு பேச்சு சொல்லலாம் அண்ணா. அண்ணன் இடத்துல ஒரு வார்த்தை என்ன? 1000 வார்த்தை கேள்வி நான் சொல்றேன். அப்படியா? அண்ணா கல்யாணம் எனக்கு வேண்டாம். என்னை போல மன்னர்களை என்னை பார்த்து என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? இலக்காரமா பேசுவாங்க. என்ன சொல்லுவாங்க? தங்கை ஒரு ஆள் முன்ன புண்டா எத்தனை தெல்லாரி பிள்ளைங்கிறாங்க. அதில் குடுவாங்க அப்படின்னா நான் தெல்லாரி கொடுத்துருக்கேனாரா? அதுவே கட்டு பிடிச்சாந்து விட்டாங்க. கல்யாணம் வேணும், நான் கண்ணியே வாழ்ந்தவனே. என் திருமணம் வேணும், நான் திருமணம் வாழ்ந்தவனே. எனக்கு கல்யாணம் வேண்டாம். எங்கடா அவங்க பிள்ளைங்கிட்டே போறாங்க? என்ன பிள்ளை வளர்த்துற புண்டா பாருங்க. என் பிள்ளையாண்டா அப்படி சொல்லி நான் எடுத்து நல்ல நாயத்தை சொல்லுங்க எங்க அண்ணனுக்கு. இராயா பொறுமையா இருக்கு வா. நீ வாழ்நாயா உனக்கு புத்தாச்சு பஞ்சாமாகும். ஏமா கல்யாணம் கட்டிக்காமா? அவன் வந்து சொல்லிவிட்டான். இப்ப என்ன சொல்றான்னு கேட்க. என்ன நீ சொல்ற? என்ன சொல்ல? எனக்கு கல்யாணம் வேண்டாம்டா. என்ன வந்து புடிச்சிட்டான் போய். எங்கதான் போட்டு விட அங்கேயே போய் சாப்பிட்டோம். இங்க வா மரியா. மலைப்பழம் பயப்பட மாட்டாப்பா. ஜானகி தான் பயந்துட்டோம். என்னத்துக்கு பயப்பட மாட்டே நீ? சொன்ன கேளுங்க போடிடா. போடி.
அடிக்கவும் வேண்டாமே அடிப்பட்ட பாவினார். அண்ணா உதைக்கவும் வேண்டாமே உதைப்பட்ட பாவினார். அண்ணா உங்கள்கிட்ட கொடுக்குறேன்னா குறை மருந்து கொடுக்குறேன்னா கல்யாணம் நானே பண்ணி வைக்கிறேன். உருணை மருந்து வரதான் லேட் ஆகுங்க. பசங்க அடிச்சா லேட் ஆகுங்க. பால் ஊடி அடிச்சா அன்னைக்கே பால் ஊற்றிடுவாங்க. அப்படி ஆளு நானு. என்ன சொல்றீங்க? அண்ணா எத்தனை முறை எடுத்து ஒரு என் மனை யாராவது திருமணம் செய்ய வேண்டும். என்ன அடி அடிச்சீங்க? என்ன 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 அடி அடிச்சீங்க? ஒன்னியா அடிச்சுங்க. ஆமா என்ன அடிச்சாரு? எத்தனை முறை எடுத்துரைத்தாலும் என்னோட மனை யாராவது முடிஞ்சு திருமணம் செய்யறதான் மண்டை மணிந்தாலும் படிஞ்சு மண்டை மேல இருந்தாலும் உங்களுக்கு நானும் திருமணம் பண்ண போறேன். அதாவது அண்ணா சொல்லு. இருங்க. சாவலாம் நாளைக்கு சாவலாம். நீ கொலை மூடி போ. உங்க முன்னாடி கேட்க சொல்றேன் கேட்டேன். உங்க வாயா தோடு வாயா தோடு வாயா என்ன கேக்குறேன் நான் ரொம்ப ஆசை பாசமா பேசுறேன். ஏண்டா ஒரு தங்கச்சிங்க ஆமா கல்யாணம் வேணான்னு சொல்றாங்களே சரி ஏன் சொல்றாங்க? எதுக்கு சொல்றாங்க? எதனா கேட்டேன் நெப்புக்கட்ட ஆம்பளையாட்ட அடிக்கிறீங்க போட்டுக்கிட்டு ஏய் வாடா மண்டியா மண்டை 150 சஞ்சரையில நம்மள மானதே கட்டுறோம். நான் கல்யாணம் ஏன் வேண்டானே? ஏன் என்ன காரணம்? என்ன காரணங்க? என்ன இது? இந்த ஆறு லவ் பண்ணிட்டு பாங்க நினைக்கிறேன். என் தங்கச்சி அப்படி சொல்றான். அப்படி கிழிச்சு விட்டுன்னு வச்சுக்கோ தாட மாட்டாங்க. இந்த பொண்ணு வந்தா பால் குடிக்குதுன்னு தெரியுமா உனக்கு? ஹாய் சரி பண்ணிட்டாங்க லவ் தான் மண்டோலாடுங்க. ஆயங்க அது ஒரு நடக்குது. ஒரு ஆள் இந்த ஒரு ஊரே கட்டு போடுவாங்க. 5 சிறு வயது. ஆமா. நாங்க அறியாத பருவத்திலே இருந்து வளர்த்து வருகிறேன். கையந்தை மண்ண பண்ணிட்டாங்க. ஆமா. அந்த வார்த்தையை பிரகாரமாக எங்களை வளர்த்தி வந்தீங்க. அண்ணா நாங்க சாப்பிட்டது ஒரே தட்டுல வடிகிறது ஒரே பண்ணி அட இருப்பது ஒண்ணாங்க. அண்ணா சோ என்னது அண்ணா கல்யாணம் செய்தானே நாங்க இருவரும் ஒரே ஆடவனை தான் கல்யாணம் பண்ணிக்குவோம். இதெல்லாம் ஆகுமா? என்னடா ஒரே ஆளு கட்டி ஒன்னு கட்டி பௌத்தியம் பண்றான். ஒன்ன கட்டிக்கிட்டே ஒத்துரி பண்ண முடியல. ரெண்ட கட்டிட்டு என்ன பண்ணுவான்? கொலை முடி நாயாடு எழுதினா இறக்க முடியும். இந்தான ஒண்ணு கள்ளக்காடு முள்ளுக்காடு குளங்காடு நீ சொல்றத வாழ்ந்தவனே ஒரு ஆலமரத்துல 2 யானையை கட்டினேன். அந்த ஆலமரம் நெல்மானி கேக்குறேன். அந்த 2 யானையும் சேர்ந்திருந்தேன் கண்டிப்பா அந்த ஆலமரம் தாங்கும். என் தங்கையினுடைய ஒத்துமை அப்படி. அப்படி சேர்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க. சாப்பிடும் போது ஒரே கிண்ணி படுக்கும் படுக்கலிலும் ஒரே படுக்கா. ஆனா கணவனும் ஒரே கணவனா வேணுங்கிறாங்க. நானும் வணக்கம் ஆச்சப்படுறத வாயை முடிச்சு கொண்டு மேட்டூர்ல தள்ளி வந்துடுறேன். 16 நிக்க வச்சு தண்ணிக்கு 60 கண்ணாடி வருது இப்படியே போட்டு தள்ளி விடுறேன். நீங்க யாரா இருந்தாலும் ரெண்டு நாள் அரசனா இருந்தாலும் நீ கை நீட்டினே நாங்க அச்சரமே கலந்து நேட்டுறோம். ஆனா ஒரே ஆடவனா இருக்கணும். ஒரே ஆடவனா இருக்கணும். ஆமாண்ணா. அவனும் ராஜ பரம்பரையில் பிறந்தவனாக இருக்கணும். நீங்க எத்தனை சொன்னாலும் நான் எப்படி சொன்னாலும் கேட்கிறேன். ஆனா நாங்க எதிரால வரைக்கும் நாங்க பிரிந்து வாழ்ந்தது கிடையாது. நான் இனிமேல பிரிந்து வாழ விருப்பம் இல்ல. சரி ஆமா தங்க அப்படித்தானே? ஆமா நீ சொன்னே சரி தாண்டி அக்கா. சரி
எவ்வளவு ஒத்துமை இருக்கிறாங்க பாத்தீங்களா? எங்களாட்ட ஒத்துமை யாருன்னா இருக்க முடியுமா? முடியாது. சொல்லு பாக்கலாம். சம்பளம் தானே? ஆமா. எனக்கு சம்பளம் தான். உனக்கு சம்பளம் தான் பண்ணி எங்களுக்கு கூலி. ஓய், இப்ப ஒத்திமே இருக்கிறாங்க. ஒரு 2 மாசம் கழிச்சு ஒண்ணு சனியாகி விட்டா ஒண்ணு சனி. அதே மானங்கிட்டவளே நான் அக்கா தங்கி 2 பேருமே எதுக்குமே ஒத்து போயிருக்கேன். ஏமா ஒண்ணு 3 மாசம் ரெடி ஆகி போயிருது, ஒண்ணு 1 வருஷம் தந்து கட்டுது. அது என்ன பண்ணுவார் அவரு? நீ அப்படிதான் இருக்கணுமே. ஏய், அப்படித்தான் எங்க அக்கா மாசமாயி எங்க அக்கா பெத்த அந்த குழந்தைய என் குழந்தைய வளர்த்திட்டு போறேன். இல்ல நான் மாசமாயி நான் பெத்தல எங்க அக்கா வளர்த்துட்டோம். வளர்த்துற மாதிரி எங்க அக்கா வளர்த்த மாட்டாளா என்ன? சரி, குடும்பத்துல கொல்லி வைக்க வந்திருக்காடா, கொல்லிவா கூட்டி வாயா. மாமியா வளர்த்தனாலே அது மாதிரி வளர்த்திட்டு போறோம் போ. அடி அண்ணா இருந்தாலும் நீ இப்பவே மாப்பிள்ளை பாருங்க. எந்த நாட்டு அரசனும் சரி நீங்க சொன்னா சரி. ஆனா கணவன் ஒருவனாக இருக்க வேண்டும். ஆமா, நான் ஒரே திருமணம் செஞ்சுக்கிறேன். திருமணம் செஞ்சா ஒருவரையே செய்வோம். ஆமா. ஏமா ஏங்க கல்யாணம் பண்ணிட்டு ஒரே ரூம் கேட்பாங்க 2 ரூம் கேட்பாங்க. அதை ஏன்டி நீ கேக்குற? எதுக்கு நான் கரகால போட்டு ரெடி பண்ணி வைக்கணும்ல? ஏன் ஒரே ரூம் போதும்டா. சண்டை வந்துருமா? எப்படி ஓய் ஓய், ஒரு ஆளு மேல படுத்துக்கோங்க, ஒரு ஆளு கீழே படுத்துக்கோங்க. ஒரு கட்டலும் ஒரே கட்டலு, புருஷனும் ஒரே புருஷன், புருஷனும் ஒரே புருஷன், ரூமும் ஒரே ரூம் தான். அது ஆகாதுமா, பாலும் ஒரே சொம்பு தான். அது ஆகாது. ஏன் என்ன வச்சுக்க, அந்த ஆளு எத்தனை பேருக்கு சிக்க போடுவான்? எதுக்கடி சண்டை வரும்? எதுக்கடி சண்டை வரும்? பகல் ஒரு முடிக்காம அண்ணா சரி உடனடியாக அதோ திருமணம் செய்யணும்லவா, ஒரு மாப்பிள்ளையை பாருங்க. அது இருவரும் ஒருவரையே மணக்க வேணும். சீக்கிரம் 10 பார்த்து கூட்டிட்டு வாங்கடா. என்னுடைய மனசு மாறுறதுக்குள்ள சீக்கிரம் போயிட்டு எங்க போலாம்? இப்ப நம்ம எங்கடா போவோம்? இப்ப நேரா சந்து கடைக்கு போல மணி 3 மணி ஆகுதுங்க. தலைவலி ஓவர் தலைவலி ஆகிடுச்சு. இப்ப நிக்க முடியல. என் தங்கைமார்களுக்கு கணவனை தேட வேண்டும். பார்க்க நல்ல இடமா பார்க்கணும். ஒரே ஒரு இடம் நல்ல இடங்க. எங்க? சுடுகாடு. நல்ல இடமா அங்கதான் இங்க கவுசி இல்லாத. நான் அப்படி என் தங்கச்சி திருமணம் செய்வாக இருந்தால் சரி எங்க செல்ல வேண்டும்? எங்கீங்க? எங்களுடைய சொல்லுக்கு கட்டுப்பட வேண்டும். உங்க சொல்லுக்கே கட்டுப்படணும். ஆமா, சரி சரி. நாங்க கிழிச்சு போட்டு தாண்டாத இருக்கிறவன் யாரு? யாருங்க? வசுதேவ மன்னன். ஓ, வசுதேவ மன்னன். ஆமா, சரி சரி. அப்படி வசுதேவனை அழைத்து வந்து என்ன ராஜதந்திரமாகிய என்னது கல்யாணம் பண்றாங்க. பத்திரிக்கை மாலை சொல்றேன். மாலை மாலை நாடு நகரம் அனைத்தையும் கொடுத்தவனை ஒரு அரசனாக வைத்திருக்கிறேன். அதனால அவனை அழைத்து வந்து என் தங்கிமார்கள் இருவரையும் திருமணம் செய்துவிட்டு ஒத்திமாக வைக்க வேண்டும். அதனால என்ன செல்ல வேண்டும்? அயோத்தி மாநகரம் செல்ல வேண்டும். போகலாம்.